உனக்கு கண்ணீரை வர வைத்தவர்கள் நிம்மதி பெரும் மூச்சு அடைந்து விடலாம் என்று சொல்பவர்கள் மத்தியில் உன்னை பிரமிக்கப் போகும் தருணத்தில் தான் உன் வாழ்க்கையை அங்கு நான் பட்டமாக பறக்கச் செய்ய வந்து இருக்கின்றேன். அடம் பிடித்து கேட்டதை நான் மறக்கவில்லை. நீதான் ஒரு கட்டத்தில் மறந்துவிட்டு வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டது என்று சலிப்புத்தன்மையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். நான் நல்லதுதான் செய்து கொண்டு இருக்கின்றேன். நற்பலனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தால் மீண்டும் மீண்டும் என்னை கஷ்டப்படுத்தியும் நோகப்படுத்தியும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கும் வாடி வதைத்தையும் அல்லவா கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ உன் உயிருக்கு உயிரான நிகரான சில உறவுகளை பற்றி கண்கலங்கி கொண்டிருக்கின்றாய். கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே, எனக்கு கண்ணீரை வைத்துவிட்டு அங்கு பட்டமாக பறக்கலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் மத்தியிலே உன்னை தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக நீ நீண்ட காலமாக கேட்ட நல்ல செய்தியை இப்பொழுதே உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீயோ நினைத்தாயல்லவா என்னை கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருக்கின்றார் என்று. அவர் எந்த நிலையில் இருக்கின்றார் என்று உனக்கு சொல்வதற்காகத்தான், உனக்காக அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் இருப்பதை சொல்லிவிட்டு உன் மனதில் இருக்கின்ற காயத்தை சரி பண்ணிவிட்டு அதை நிவர்த்தி செய்துவிட்டு உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக இந்த வாராகி தாய் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை நான் அறியாமல் இருப்பேனா? நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் கண்கலங்கிய தருணத்திற்கும் விடை கொடுக்காமல் இருப்பேனா? ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது நீ யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன் வெற்றியின் பயணத்தை தருவதற்காக இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கும் போது உனக்கான நல்லதொரு தீர்வை, நல்லதொரு முடிவை என் கையில் இருந்துதான் பெறப்போகிறாய். அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தாய் உன் கூடவே இருந்து உன் வெற்றியின் பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக வந்திருக்கும் போது நீ யாரை நினைத்தும் இதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். கண்கலங்கி கொண்டு இருப்பவர் உன்னை காயப்படுத்திவிட்டு உனக்கு சுபகாரியத்தை தடுத்துவிட்டு உன் வெற்றியை தடுத்துவிட்டு உன் மனதை நோகடித்து விட்டு அங்கு அவரும் வெற்றியோடு இருந்து கொண்டு இருக்கலாம் என்று நினைத்து கொள்கின்ற வேளையிலே நான் உன் அம்மாதான், நான் உன்னோடு தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். மனதில் என்ன வேண்டாலும் இங்கு நினைத்துவிட்டு போகட்டும். ஆனால் அவர் காயத்திற்கும் கண்ணீருக்கும் இங்கு என்ன பதில் கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார். நல்லதை தருவதற்கும் நல்லதொரு பயணத்திற்கும் உனக்கான தீர்வாக இந்த வாராகியை வந்திருக்கும் போது உன்னை காயப்படுத்தியவரை நினைத்து உன் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. உன் வெற்றிக்காக நான் பாடுபட்டு கொண்டு இருக்கும் போது என் தங்கமே, உனக்கு சுபகாரியத்தை நடத்தக்கூடாது என்று சொன்னவர் வீட்டிலும் அங்கு சுபகாரியத்தை தடுத்து நிறுத்தி உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே கஷ்டத்தை அவர்களுக்கும் கொடுத்து இப்பொழுது வெற்றியின் தருணத்தை உன் பக்கம் அழைத்துச் செல்வதற்காக இந்த வாராகி வந்திருக்கும் போது உன் மனதில் நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தி கொண்டு இருக்காதே. உன் நிலை என்னவென்று நான் அறிந்துவிட்ட போதிலும் நான் அமைதி காக்கப் போவதே கிடையாது. உனக்காக உன்னை நினைத்து கொண்டு சில பேர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் தாண்டி நீ போலியான உறவை இங்கு நினைத்து நினைத்து ஏமாற்றத்தின் விளிம்பில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றேனே. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தானே உன் மனம் இங்கு தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தாயின் துணையோடு தான் நீ கடந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கான பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு
இருக்கும்போது நீ எதிர்பார்த்தவரிடமிருந்து உனக்கு நல்லதொரு முடிவை தான் தரப்போகிறேன். உன்னை தூசி என்று தூக்கி எறிந்து விட்டார்களே, உனக்காக வெற்றியை வைத்திருக்கும் நிலையிலே கைகளுக்கு எட்டும் நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று அவர் சொல்லிக் கொண்டு இருக்கின்றாரே என்று உன் மனம் இங்கு தளராதே. என் பிள்ளையே, யார் எப்படி என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்காமல் இந்த வாராகி நான் ஓய்வதே கிடையாது. உனக்கு நல்லதொரு முடிவை கொடுக்காமல் இந்த தாய் உன்னை விட்டு அகலப் போவதே கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையிலிருந்தும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த மாயை வலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த தாயே வந்திருக்கும் போது யாருமில்லை என்று நினைப்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய கரத்தை பிடித்து வைத்திருப்பது என் தாய். அவளின் மடியில் நான் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு. நடக்க இருக்கும் நல்லதே உனக்கு நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே யோசித்தும் சிந்தித்தும் கொண்டிருக்கின்றாய்? கவலைப்பட்ட தருணத்திற்கு விடையாகவே நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் நீ இங்கு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் பெற்றுக்கொள். எது ஒன்றாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு இந்த தாய் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடக்க இருக்கும் ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணித்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதை மட்டும்தானே தருவேன். உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளை என் பாரமாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு வெற்றியை மட்டும்தானே தருவேன். இதோ என்ன நடக்கின்றதோ ஏது நடக்கின்றதோ என்று வீணாக பதற்றமடையாதே. உனக்கு நம்பிக்கை தரும் செயலை மட்டும்தான் நடத்தி தரப் போகிறேன். அதற்கு முன்னதாக நீ எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு நல்லதொரு தீர்வை நான் தராமல் இங்கு வேறு யார் தருவாள்? உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது உன் விதியின் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கு நல்லதொரு தீர்வை நான் நட்பலனாக தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ வெற்றி வாகி சூடும் தருணத்திற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கு எப்படியாயினும் உனக்கு நான் இதுதான் நடக்கும் என்று சொல்லும் போதெல்லாம் உன் மனதிற்குள் நமக்கு நல்லதுதான் நம் தாய் நடத்தி தரப்போகிறாள். நன்மையான காரியத்தை தருவதற்குத்தான் இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்திற்காக நம்மை கண்கலங்க வைத்து கொண்டு நம்மை செதுக்கி கொண்டு இருக்கின்றாள். மனப்பக்குவத்தோடு வாழ்வதற்குத்தான் இந்த மனநிலையை தந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒரு நிலையிலும் சரி, என் பிள்ளையை எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து மட்டும் நீ பின்வாங்கி கொண்டிருக்காதே. உன் மனதின் மனநிலையை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம். எதை எப்படி கொடுக்க வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலும் திட்டத்தின் அடிப்படையிலும் நான் உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனம் கலங்கவே வேண்டாம். நடக்க இருக்கும் நல்லதை நானே உனக்கு நடத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது மனதில் இருப்பதை மட்டும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று நடப்பதற்கு முன்னதாகவே நீயாகவே இங்கே எதிர்மறை சிந்தனைகளை இங்கு வளர்த்து கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் உனக்கான வெற்றியின் சின்னத்தை தருவதற்குத்தானே உன்னோடு நான் சேர்ந்து கொண்டு இருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் உன்னில் இருக்கும் அங்கு எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் விடுவித்து விட்டு உனக்கு நல்லதொரு காலத்தை நல்லதொரு தீர்வை நோக்கி பயணிக்கும் விதமாகத்தான் வெற்றி வாகி சூடும் நேரத்தை குறித்து விட்டேன். இனி என்னோடும் ஆசையோடும் என்
பிள்ளைகளின் வீட்டில் நல்லதையும் சுபகாரியத்தையும் நடத்தி வைப்பதற்காக நானே வந்திருக்கும் போது உனக்கு நான் மிக பெரும் மாற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் எது நடந்தாலும் இது வேண்டும் என்பதை தாண்டி இதைத்தான் என் பிள்ளைக்கு அடம்பிடித்து கேட்ட ஒன்றை தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ இழந்ததை நினைத்து கொண்டு தானே இத்தனை காலமாக வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய். அந்த இழந்ததை விட சிறப்பான மாற்றத்தை தந்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இப்பொழுதே இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடக்க இருப்பது யாவும் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.